வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸில் வந்து நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் காமனாக கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ்ன்றது என்னோட ஒய்ஃப் ராஜலக்ஷ்மி அவங்க கேட்பாங்க. அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கிளியராக இருக்கணுன்றதுக்காக ஒரு ட்ரையல் பேசிஸாக நம்ம பார்ப்போம். இப்போ கேள் ராஜலக்ஷ்மி. ஆகஸ்ட் மாசம் தர்ஷனத்துக்கு வர்றதுக்கு டிக்கெட் எப்போ புக் பண்ணணும்னு ஒரு பக்தர் கேட்டிருக்கிறாரு. ஆகஸ்ட் மாதம்னு பார்த்தோம்னா இது வந்து மே மாதம். ஸோ இந்த மாதம் 15ஆம் தேதியிலேருந்து, அதாவது ஒரு 18ஆம் தேதியிலேருந்து ஒன் பை ஒன் ரிலீஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. ஆகஸ்ட் மாதத்துக்கு சம்மந்தப்பட்டு அதில் நீங்கள் புக் பண்ணலாம். எந்தெந்த தர்ஷனம் டிக்கெட்டு எப்பப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க என்ற அப்டேட்டு நான் டிடிடி கொடுத்த உடனே நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து புக் பண்ணலாம். மேக்ஸிமம் ஆர்ஜிதா சேவாஸில் ட்ரை பண்ணுங்கள். விர்ச்சுவல் சேவா இருக்குல்ல, 500 ருபீஸு, அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 300 ருபீஸ் டிக்கெட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எக்ஸாக்டாக ஒரே தர்ஷனத்துக்கு ட்ரை பண்ணுறதுன்றது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு போகுது. அதனால ஒன் பை ஒன்ல ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. ஏதோ ஒன்றுத்துல கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கேளு. அடுத்த பக்தர் கேட்டிருக்கிறது என்னன்னா, அவர் லைஃப் டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் திருப்பதிக்கு வர போறாராம், திருமலைக்கு. ம், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 வயசு குழந்தையும் 5 வயசு குழந்தையோட வர போறாராம். ம், குறைஞ்ச நேரத்துல எப்படி தர்ஷன் பாக்குறது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ம். எப்போ வர்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா? இல்ல மென்ஷன் பண்ணல அவரு. மே 14th வராரு. மே 14th. நீங்கள் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வரேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வர்ற டைம்னு பார்த்தோம்னா மே மாதம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. மே மாதம்னு பார்த்தோம்னா இப்போ வந்து இன்னைக்கு ஸ்டேட்டஸ் வந்து ஹெவி க்ரௌட் இருக்குது. நீங்கள் குழந்தைங்கள வர கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இங்கே வந்தால் ரொம்ப கஷ்டப்படணும். ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தாலும் ஓகே, பரவாயில்ல. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணீங்களா இல்லையான்றது மென்ஷன் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட் டைம் வர்றதுனால நம்மளுக்கு திருமலாவோட எப்படி இருக்கும்ன்றது நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒப்பீனியன் வந்து நம்மளுக்கு வந்து செப்டம்பர் மாதம் பிரம்மோற்சவம் வருது. ஸோ அந்த பிரம்மோற்சவம் டேஸில் வந்தீங்கன்னா திருமலாவோட ஒரு கலியுக வைகுண்டம்ன்றது எப்படி இருக்குமான்றது உங்களுக்கு அப்போ உங்களுக்கு புரியும். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வரீங்க. இல்ல, நீங்க வந்து எந்த டிக்கெட்டும் நாங்க புக் பண்ணல, நாங்க டைரக்ட்டா வரோம்னு நெனச்சீங்கன்னா, வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி வரும். பசங்கள வச்சுட்டு இருக்கீங்க. இல்லன்னா ஒண்ணுன்னு கூட நீங்க பிளான் பண்ணலாம். இந்த மே மாதம் வந்து ஆகஸ்ட் மாதத்துக்கு சம்பந்தப்பட்ட தர்ஷனம் டிக்கெட்ஸ் வந்து இந்த மாசம் 15ஆம் தேதியிலிருந்து ஒன் பை ஒன் ரிலீஸ் பண்ணிட்டே வருவாங்க. நீங்க அதுல கூட புக் பண்ணிட்டு ஒரு பிளானா வாங்க. அதுதான் சொல்றேன். ஒண்ணும் இல்ல. இந்த மே மாதத்துல ரெகுலரா வர்ற பக்தர்களே ரொம்ப அலைஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது கமெண்ட்ஸ்ல பார்த்தோம்னா, ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்களுக்கு ரூம் கிடைக்கல. இதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த மே மாதம் ரிலீஸ் பண்ணுற ஆகஸ்ட் மாதத்துக்கு சம்மந்தப்பட்டது புக் பண்ணிட்டு வர்றதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? என்னோட வீடியோ பார்க்கலனால கூட நீங்கள் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நான் எந்தெந்த தர்ஷன டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற அப்டேட் கொடுப்பேன். அதில் பார்த்துட்டு கூட நீங்கள் புக் பண்ணிட்டு வரலாம். பசங்களுக்குன்னு பார்த்தோம்னா 12 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களுக்கு நீங்கள் எந்த தர்ஷன டிக்கெட்டும் புக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த மே மாதம்ன்றது க்ரௌட் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ரூம் கிடைக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டப்படணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃப்ரீ லாக்கர்ஸ் இருக்கு. நம்மளுக்கு திருமலால வந்து மெயின் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே வெங்கடாத்ரி நிலையம், பிஎஸ்சி 5 வாங்க அதை. நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு கூட பிளான் பண்ணலாம். நீங்கள் ரூம் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காலையில், ஓகேங்களா, ஏர்லி மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைனில் ரூம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரூம் கிடைக்கலன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பிஎஸ்சி 5ல ஸ்டே பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால என்னோட ஒப்பீனியன் வந்து செப்டம்பர் மாதம் பிரம்மோற்சவம் வருது. அந்த பிரம்மோற்சவம் டேஸில் வந்தீங்கன்னா நீங்கள் நிஜமான கலியுக வைகுண்டம்ன்றது பார்க்கலாம் திருமலால. ஸோ அதுக்காக சொன்னேன். ஏன்னா அந்த 9 நாள் அந்த 4 மாட வீதியில் நடக்கிற உற்சவங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அதெல்லாம். ஸோ அதனால் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் வர அப்படி இருந்தால் கூட நீங்கள் இப்போ வந்துட்டு தரிசனம் பார்த்துட்டு போனால் கூட செப்டம்பர் மாதத்தில் பிரம்மோற்சவத்துக்கு வரத்துக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேள்வி. அடுத்த பக்தர் கேட்டிருக்கிறது என்னன்னா, அவர் மே 7th மார்னிங் நியர்லி 10 மணிக்கு திருப்பதி வராராம். ஆனா ம், டிக்கெட்ஸ் எதுவும் புக் பண்ணல. ம். அங்க வந்து ஏதாவது டிக்கெட்ஸ் பணம் குடுத்து வாங்கி பார்க்க முடியுமா? அப்படின்ற மாரி கேட்கிறாரு. ஏன்னா குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு வராராம் அவரு எப்போ? பார்க்கறதுக்கு தர்ஷனத்துக்கு. மே 7. மே 7th. ம். டைரக்டா நம்ம வந்து
திருப்பதிக்கு வந்து ஆஃப்லைனில் நம்ம பேமெண்ட்டு கொடுத்து வாங்குற மாதிரி டிக்கெட் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிட்டு தான் போகணும். என்னோட ஒப்பீனியன், நான் வந்து லாஸ்ட் 3-4 வீடியோஸ்லலாம் கூட நான் சொல்லியிருக்கேன். சின்ன பசங்களை கூட்டிட்டு வர்றவங்க இந்த மே மாதம் அவாய்ட் பண்ணுங்க. அதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். கூட்டிட்டு வர்றவங்க பொறுமையா உங்களுக்கு டோக்கன் கிடைச்சா சரி. ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி டைரெக்டாக இங்கே வந்து எந்த டோக்கனும் எந்த ஸ்பெஷல் டிக்கெட்டும் நீங்கள் வாங்க முடியாது. எல்லாமே ஆன்லைன் புக்கிங் தான். இங்கே காசு கொடுத்து டிக்கெட்ன்றது வாங்க முடியாது. இந்த பாயிண்ட் கவனம் வச்சுக்கோங்க. யாராவது வாங்கி தரேன்னு சொல்லி அவங்க காசு கேட்டால் கூட நீங்கள் கொடுத்து மோசம் போகாதீங்க. நிறைய பேர் அது மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதனால நீங்கள் டோக்கன் வாங்கணும். டோக்கன்ன்றது ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி காலையில் ஒரு 3 மணிலேருந்து 4 மணி நடுவில் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு டோக்கன்ன்றது கிடைக்கலன்னா சர்வதர்ஷனம் இருக்கு. எந்த டோக்கன் இல்லாமல் போகிற டைரக்ட் தர்ஷனம் இருக்கு. ஸோ அதில் நீங்கள் போகிறதுக்கு கூட பிளான் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் மே 7th வரேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னைக்கு அப்டேட் என்னன்னா, மே 6ஆம் தேதி வந்து டிடிடி போர்டு மீட்டிங் நடக்க போகுது. அந்த போர்டு மீட்டிங்கில் டிசிஷன் எடுக்க போகிறாங்க. சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது டெம்பரரியாக 1 மந்த்துக்கு கேன்சல் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது கூட சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்றது நம்மளுக்கு மே 6ஆம் தேதி ஈவினிங்க்கு தெரிஞ்சிடும். அதோட அப்டேட் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வர்றவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். திருப்பதியில் வெயில் வேற ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் அவசரப்படாமல் இந்த மே மாதம் வந்து ஆகஸ்ட் மாதத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆன்லைன் புக்கிங் ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அதில் கூட புக் பண்ணிட்டு வரலாம். ஓகேங்களா? பிளான் பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு அடுத்த பக்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, திருப்பதியில புது பில்டிங் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. புது பில்டிங்கன்னா நீங்கள் கேட்குறது வந்து கோவிந்தராஜ சுவாமி ஜுவல்லரிஸ் இருக்கும். நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு இருக்கிற கோவிந்தராஜ சுவாமி ஜுவல்லரிஸ்ன்றது இப்போ ஒர்க்கு வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் மாதம் பிரம்மோற்சவத்துக்கு ஓப்பனிங்க்கு ரெடி ஆகும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன ஒர்க் நடந்துட்டு இருக்கு. நான் திருப்பி ஒன்றா கூட இந்த வீக்கில் ஒரு 2-3 டேஸ் கழிச்சு ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஸ்டேட்டஸ் என்னன்றது நம்மளுக்கு வெளியே இருந்து பார்க்கறதுக்கு கம்ப்ளீட்டாக ஒயிட் வாஷ் முடிஞ்சு போயிட்டு இருக்கு. வெளியே காம்பவுண்டு ஃப்ளோரிங் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. வெளியே ஒர்க்கு மாத்திரம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஓப்பன் ஆகி போச்சுன்னா பக்தர்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பிரம்மோற்சவத்துக்கு ரெடி ஆகிடும் நினைக்கிறேன் நான். ஆனால் இன்னும் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு சம்மந்தப்பட்ட எந்த அப்டேட் ஒன்றும் வரல. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு அப்டேட். இது போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகாமல் ஓகே நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.